நான் சின்ன வயசில் இந்த வண்டுகளை அதிக அளவில் வெறுத்திருக்கேன். ஏன்னா இதன் மீது ஒரு கெட்ட வாசனை வரும். இது நம்ம உடம்புல ஒட்டி இருக்கும்போது நம்ம தட்டி விடும்பொழுதோ நசுங்கிடுச்சுனாலோ ஒரு சகிக்க முடியாத வாசனையை உண்டாக்கும். இதனாலேயே இந்த வண்டுகளை அதிக அளவில் வெறுத்திருக்கேன். உங்களுக்கும் அப்படியா? இது மேலே இருந்து ஏன் இந்த மாதிரி வாசனை வருது? இது விவசாயத்திற்கு பெரிய அளவில் உதவி செய்யுது. அது என்ன அப்படிங்கிறதையும் இதனுடைய முழு வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட பேர் தான் லேடி பக்குன்னு சொல்லுவாங்க. கரும்புள்ளி செவ்வண்டினம் சொல்லலாம். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. தாவரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்களும் செழிச்சிருக்காங்க. பாலைவனத்திலேயோ பனி பிரதேசங்கள்லேயோ இவர்கள் காணப்படுவது கிடையாது. இதனுடைய வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் வண்டு ஒரு பெண் வண்டு ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி இலைகளுக்கு அடியில் 10லிருந்து 50 முட்டைகள் வரைக்குமே முட்டையிடுறாங்க. முட்டையிடும் பொழுது இவங்க ஒரு புத்திசாலித்தனத்தை கையாளுறாங்க. அதாவது ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அசுவினி பூச்சிகள், செடிகளின் பேன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசுவினி பூச்சிகள் தாவர வளர்ச்சிக்கு ரொம்பவே அதிக அளவில் தொல்லை தரக்கூடியது. இதை மட்டுமே அதிக அளவில் வேட்டையாடி சாப்பிட்றது இந்த லேடி பக்ஸ் தான். இது தாவரங்களில் எந்த தாவரத்தில் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் இலைகளுக்கு அடியில் போய் முட்டையிட்டு வந்துடுறாங்க. இந்த முட்டையானது ஒரு வாரத்துக்குள்ளே அதிலிருந்து லார்வாக்கள் வெளிவர ஆரம்பிக்குது. இந்த லார்வாக்கள் பிறந்தது முதலேயும் அதிக அளவில் வேட்டையாடுறாங்க. இவங்க பார்க்குறதுக்கும் முதல்ல மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களோட வேட்டையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 அசுவினி பூச்சிகள்லேருந்து 60 அசுவினி பூச்சிகள் வரைக்கும் கூட இருக்கும். சிறந்த வேட்டையாடிகள், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த லார்வாக்கள் இந்த அசுவினி பூச்சிகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னா அது அப்படி இல்லை. இவர்கள் மெல்லிய உடல் கொண்ட சின்ன சின்ன சிலந்தி பூச்சிகள், லார்வாக்கள், வேறு லார்வாக்கள், இல்லை சின்ன சின்ன முட்டைகள், ஏன் உணவே கிடைக்காட்டியும் தன் இன முட்டைகளை கூட இவங்க சாப்பிடக்கூடியவங்க தான். 2 வாரத்திலிருந்து 1 மாதத்துக்குள்ளே இவங்க கிட்டத்தட்ட 4 முறை தன்னுடைய மேற்தோலை உரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுவ அளவில் பெருசாகி பியூப்பா நிலை அடையிறாங்க. இந்த நிலைக்கு அடையிறதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பான இடம் தேடி ஒரு இலையிலையோ தண்டிலையோ அங்கே தன் உடலை ஒட்டி பியூப்பா நிலையை அடைகிறாங்க. 1 வாரத்திலிருந்து 2 வாரம் வரைக்குமே இவங்க பியூப்பா நிலையில் இருக்காங்க. அதன் பின்னாடி அந்த கூட்டை உடைச்சிட்டு வண்டுகளாக வெளிவர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெளிவந்த வண்டுகள் வெளிர் நிறத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதனுடைய நிறமானது பளபளக்க ஆரம்பிக்கும். புள்ளிகள்லாம் அதிக அளவில் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இதனுடைய இறக்கைகள்ன்றது தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த 2 இறக்கைகளில் பறக்காது. அதை தூக்கி விட்டு உள்புற அடுக்கில் இறக்கைகள் இருக்கும். அதைத்தான் பறக்கிறதுக்கு பயன்படுத்துது. அந்த இறக்கைகள் உலர்ந்த பின்னாடி கிட்டத்தட்ட 1 நாள் வரைக்குமே அதே இடத்துல அப்படியே இருக்கும். அதெல்லாம் இறக்கைகள்லாம் உலர்ந்த பின்னாடி பறக்க ஆரம்பிக்குது. இவங்களும் மிகச்சிறந்த வேட்டையாடிகள். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50லிருந்து 100 ஏபிட்ஸ் வரைக்கும், அதாவது அசுவினி பூச்சிகள் வரைக்கும் சாப்பிடக்கூடியவங்க. எப்போ பாரு வேட்டையாடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் தான் இனப்பெருக்க பருவம் அடைகிறாங்க. உணவு அதிக அளவில் கிடைக்கிற இடத்துல தாவரத்தின் அந்த இலைக்கு அடியில் இவர்கள் வழக்கம் போல் முட்டையிடுறாங்க. 10லிருந்து 50 வரைக்கும். ஆண் வண்டுடன் இணை சேர்ந்த பின்னாடி அந்த விந்தணுக்களை கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே சேமித்து வச்சுக்கிறாங்க. அடுத்த முறையும் இவர்களாகவேவும் முட்டைகளை கருவுற செய்து முட்டைகளை வெளியிடக்கூடியவர்கள். இந்த வண்டுகளோட ஒரு முக்கியமான பகுதி தான் குளிர் உறக்கம். அதாவது இந்த குளிர்காலங்களில் ஏபிட்ஸ் அசுவினி பூச்சிகள் அதிக அளவில் கிடைக்காது. அது வெப்ப காலத்தில் தான் அதிக அளவில் இருக்கும். அதனாலையும் குளிர்காலத்தை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு இதனுடைய உடல் தகவமைப்பு கிடையாது இந்த வண்டுகளுக்கு. அதனால் குளிர் உறக்கம் எனும் முறையை இவர்கள் கையாளுகிறார்கள். கிட்டத்தட்ட 100லிருந்து 1000 வண்டுகள் வரைக்கும் ஒன்று சேர்ந்து மரப்பட்டைகள்லையோ இல்லை பாறைகளின் இடுக்குகள்லையோ இல்லை இலைச்சருகுகள்லையோ இந்த மாதிரி ஒரு மறைவான பாதுகாப்பான இடம் தேடி அங்கே போய் எல்லாமே ஒன்று சேர்ந்து அசையாமல் உட்காந்து தூங்கிடுவாங்க. ஏன் இதை கூட்டமாக செய்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது ஒரு மிதமிஞ்சிய வெப்பம் இருக்கும். ஏன்னா நிறைய பூச்சிகள் ஒன்றா இருக்கிறதுனால அந்த வெப்பம் கிடைக்கும். அதனாலையும் குளிர்காலம் முடிஞ்ச பின்னாடி இனப்பெருக்கத்திற்கு ஒவ்வொரு இணையை எதிர்பாலினத்தை தேட வேண்டியது இருக்கும். ஆனால் இப்படி கூட்டமாக இருக்கும் பொழுது இணை சேரவும் வசதியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சில பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த குளிர் உறக்கத்தை மேற்கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 3லிருந்து 6 மாதம் வரைக்கும்.
இந்த அசுவினி பூச்சிகள் அதிக அளவில் வேட்டையாடுறதேவும் இந்த குளிர் உறக்கத்திற்காகவும் தான். ஏன்னா வெறித்தனமாக வேட்டையாடிட்டு, ஏன்னா இந்த குளிர் உறக்கம் இந்த நேரங்களில் உணவு உண்றது கிடையாது, அசைவற்ற நிலையில் இருப்பாங்க 3-4 மாதம் காலம் வரைக்கும். அதனால தான் அசுவினி பூச்சிகளை அதிக அளவில் வேட்டையாடி அந்த உணவின் சக்தியை சேமித்து வச்சுக்கிறது. இவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் 1000க்கும் அதிகமான முட்டைகளை இட்டிருப்பாங்க. இவர்களுடைய வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கூட இருக்குது. இனத்திற்கு இனம் இது வேறுபடுது. இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. சரி, இதன் மீது ஒரு துர்நாற்றம் வரும்னு சொன்னல, அந்த விஷயத்துக்கு வருமோ. முதல்ல இது எதிரிகள் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பல தகவமைப்புகள் கொண்டிருக்கு. அதாவது தன் உடல் மீது பளபளப்பான தோற்றம் இருக்கும். இதனாலேயும் பார்க்குற எதிரிகள் இது பளபளப்பாக இருக்குது, இது ஏதோ ஒரு விஷமுள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். அதை மீறி எதிரிகள் ஏதாவது இதை முழுங்கிடுச்சுனாலும் இதனுடைய கால் பகுதிகளில் இருந்து ஒரு திரவம் வெளிப்படும். இது மிகவும் கசப்பான ஒரு திரவமாக இருக்கும். இதனாலேயும் அந்த சாப்பிட்ட அந்த வேட்டையாடியானது உடனேவும் அதை கக்கி விட்டு போயிடும். ஏன்னா இது ஒரு விஷமுள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடயும் அந்த திரவத்தினுடையும் ஒரு வாசனை வெளிப்படும். அதுதான் அந்த சகித்துக்கு கொள்ள முடியாத ஒரு துர்நாற்றம். இதனாலேயுமே அந்த வேட்டையாடிகள் அந்த வண்டை விட்டுட்டு போயிடும். இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்கள் சில நேரம் இறந்த வண்டுகள் போல் அசைவற்று கிடப்பார்கள். அதையும் பார்த்துட்டு இறந்த வண்டுகளை மற்ற உயிரினங்கள் சாப்பிட விரும்பாது பெரும்பாலும். அதனாலையும் அந்த ஒரு தகவமைப்பையும் வச்சுக்கிட்டு இவர்கள் உயிர் வாழும் நிலைப்புத்தன்மையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயத்திற்கு பெருமளவு நன்மை செய்யக்கூடியது தான் இந்த கரும்புள்ளி செவ்வண்டினம். இது எப்படின்னா, ஒரு தாவரத்தின் மீது அசுவினி பூச்சிகள் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வாழக்கூடியது. இது தாவரத்தின் சாறுகள் சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சி வாழக்கூடியது. இதனாலேயே ஒரு தாவரமானது அதிக அளவில் பாதிக்கப்படும். அதுவும் ஒரு அசுவினி பூச்சி 2 அசுவினி பூச்சி கிடையாது, ஒரு நாளைக்கு 50-100ன்னு இதனுடைய லார்வாக்களும் வேட்டையாடும், இந்த வண்டா மாறின பின்னாடியும் வேட்டையாடும். இதனாலேயே அசுவினி பூச்சிகளை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கறனால தாவர வளர்ச்சிக்கு இது மிகவும் இந்த வண்டினம் உதவியாக இருக்குது. இந்த அசுவினி பூச்சிகளை வேட்டையாடுறதுல ஒரு சிக்கலும் இருக்குது. அதாவது இந்த அசுவினி பூச்சிகள் தன்னுடைய பாதுகாவலனாக எறும்புகளை வச்சுருக்கும். அது எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த அசுவினி பூச்சிகள் தாவரத்தின் சாறுகள்லாம் உறிஞ்சிட்டு அது தன்னோட உடம்புல செரிமானமான பின்னாடி எஞ்சிய சத்துக்கள் எல்லாத்தையுமே கழிவுகளாக வெளியேற்றும். இதை ஹனிடியூன்னு சொல்லுவாங்க, தேன் பசை போன்றது. இது இனிப்பு சுவையுடையது. அது மட்டும் இல்லாமல் எறும்புகளுக்கு இது பிடித்தமான உணவு. இதனை சாப்பிட்றதுக்காகவே எறும்புகள் இந்த அசுவினி பூச்சிகளை பாதுகாக்கும். இதனாலேயே இந்த கரும்புள்ளி செவ்வண்டினம் வந்தாலும் சரி, அதனுடைய லார்வாக்கள் வந்தாலும் சரி, எறும்புகள் உடனே போய் அடித்து துவம்சம் பண்ணி விரட்டி விட்டுரும்.